நீர் பாய்ந்து வளம் கொடுக்கும் நன்சை நிலங்களும் அங்கு துள்ளி விளையாடும் மீன்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் வீரம் விளைந்தோர்களும் வாழும் நன்சை இடையாற்றில் திரு சங்கர கண்டர் அவர்களுக்கும் திருமதி வீராயி அம்மாள் அவர்களுக்கும் ஞாயிற்றை போல் 23/5/1880 அன்று தோன்றினார் திரு சங்கர கந்தசாமி கண்டர் ஐயா அவர்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் கருத்திற்கு இணங்க தோன்றியவர் திரு சங்கர கந்தசாமி கண்டர் ஐயா அவர்கள். இவர் இளமையிலேயே கல்வி அறிவும் உலகை அறிவும் விரிந்த உள்ளமும் பரந்த நோக்கமும் கடவுள் பற்றும் இயல்பாக அமைத்தவர். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மது என்ற குரலிற்கேற்ப நன்சை இடையாற்றில் வாழ்ந்து வந்த திரு கா.சே. கருப்பக்கண்டர் அவர்களின் அருந்தவை செல்வியான திருமதி குப்பாய் அம்மாள் அவர்களை தனது நல்வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொண்டார். கந்தசாமி கண்டருக்கு மகட்பேர் அமையவில்லை. இதை அறிந்து கந்தசாமி கண்டர் ஐயா அவர்கள் அனைத்து ஏழை மாணவர்களும் எமது மக்களே என்று கம்பீரமாக கூறினார். தான் வாழும் பகுதியில் பலர் கல்வியின்றி ஒற்றுமையின்றி அறியாமையால் சூழ்ந்து கிடப்பதை உணர்ந்தார். சங்கர கந்தசாமி கண்டர் ஐயா நினைத்திருந்தால் தான் திரண்ட சொத்துக்கள் அனைத்தும் ஏழை மக்களுக்கு பணமாகவோ நிலமாகவோ வீடாகவோ கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. ஏனெனில் இச்செல்வங்கள் அனைத்தும் அழியக்கூடியவை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். வெள்ளத்தால் அழியாது வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது. ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய கல்வி செல்வமானது வெள்ளத்தாலும் அளிக்க முடியாது, தீயாலும் அளிக்க முடியாது, நாடாலும் மன்னனாலும் பெற முடியாது. இதை உணர்ந்த கந்தசாமி கண்டர் ஐயர்கள் அனைத்து ஏழை மாணவ மாணவியருக்கும் அழியாத செல்வமான கல்வி செல்வத்தை வழங்கினார். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின் நருள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கினை மெய்ப்பித்தார். சங்கர கந்தசாமி கண்டர் ஐயா அவர்களின் அரசியலை அறிந்த அரசியலார் அவருக்கு கேசரி பதக்கம் அளித்து உற்சாகப்படுத்தினர். உடல்நலம் சீர்குலைத்து தன் அந்திம காலம் நெருங்கி விட்டது என்று கலங்கினார். தான் மேற்கொண்டிருக்கும் தர்மங்கள் யாவும் வீண் போகாமல் இருக்க தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் கல்வி பணிக்கும் அரசியல்களுக்கும் சாஸ்வதமாக எழுதி வைத்தார். முதல் 7 வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள் என வள்ளல்களை பற்றி நாம் படித்திருப்போம். முதல் 7 வள்ளல்கள் செம்பியன், காரி, விராடன், நந்துமாரி, நலன், சகரன் ஆவார்கள். இடையேழு வள்ளல்கள் இறப்போருக்கு கொடுப்பவர்கள். இடையேழு வள்ளல்கள் தன்னிடம் வந்து பொருள் கேட்பவருக்கு வாரி வழங்கும் வள்ளல்கள் ஆவார்கள். அவர்கள் அந்திமான், சந்திமான், சிசுபாலன், கண்ணன், பக்கீரன் ஆவார்கள். இடையேழு வள்ளல்கள் தன்னை புகழ்வோருக்கு கொடுப்பவர்கள். அவர்கள் பாரி, அதியன், ஓரி, பேகன், நல்லி ஆவார்கள். சங்கர கந்தசாமி கண்டர் ஐயா அவர்கள் வள்ளலுக்கு எல்லாம் சிறந்த வள்ளலாகவும் மலைமேகம் போல் சாதி மதம் மொழி இனம் பேதமின்றி அனைவருக்கும் வாரி வழங்கும் வள்ளலாவார். யாம் அறிந்த வள்ளல்களிலே சங்கர கந்தசாமி கண்டரை போல பூமி தன்னில் யாதேனும் பிறக்கவில்லை. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி அல்ல. கந்தசாமி கண்டர் நிறுவனங்களில் பயிலும் ஒவ்வொரு மாணவனும் நான் என்ன தவம் செய்தேனோ என்று நினைத்து கர்வம் கொள்ளும் அளவிற்கு ஒவ்வொரு மாணவனின் நிலையும் குன்றின் மேலிட்டு விளக்காக ஒளிர்கிறது. பள்ளிக்கூடம், உணவு விடுதி, நூல் நிலையம், பால் விடுதி முதலிய அறநிலையங்களுக்கும் அறச்சோர்களுக்கும் ஆலய கட்டு படித்தரம் உள்ளிட்ட அறநிலையங்களுக்கும் தனக்கு பிறகு நலனோ அமைந்து வாழ வேண்டும் என்று நினைத்து தான் திரண்ட சொத்துக்களை வைத்து ஒரு அறநிலையத்தை அமைத்தார். அதற்கு ஆவணவற்றை உயிலாக எழுதி வைத்தார். இறுதியில் குரோதன ஆண்டு சித்திரை திங்கள் 8ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மெய்ப்பித்து காட்டியுள்ளார். சங்கர கந்தசாமி கண்டர் ஐயா அவர்கள் இந்த சரித்திர நாயகனின் கனவு நினைவாயிற்று. இவரின் பெயர் சரித்திர கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு விட்டது. கந்தசாமி கண்டர் நிறுவனங்கள் எங்களுக்கு கல்வியை மட்டும் அளிக்கவில்லை, கல்வியுடன் சேர்த்து வீரத்தையும் துணிவையும் தன்னம்பிக்கையும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்களையும் எங்களுக்கு அளிக்கிறது. இங்கு கற்பிக்கப்படும் கல்வியானது பாலோடு தேன் கலந்தார் போர் தித்திக்கும் தெல்லமுதாய் இனிக்கிறது. இங்கு பயிலும் எங்களுக்கு அச்சமில்லை, அழுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, பாவம் இல்லை, பதுங்குதல் இல்லை, ஏது நேரினும் இடர்பட மாட்டோம், கடல் அஞ்சு எழுந்தாலும் அஞ்ச மாட்டோம், கடல் பொங்கி எழுந்தாலும் அஞ்ச மாட்டோம், எதற்கு அஞ்சம், யாருக்கு அஞ்சம், எங்கு அஞ்சம், எப்போது அஞ்சம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.